துளசி, இப்ப என்ன சொல்லலாம்? சொல்லுமா, என்னம்மா யோசிக்கிற? என்ன சொல்லலாம்? பா, எனக்கு இன்னும் 2 மாசம் டைம் வேணும்பா. இன்னும் என்ன 2 மாசம்? எதுக்கு? மாப்பிள்ள பார்த்தாச்சு, வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன் நல்ல காரியத்தை தள்ளி போட்டுட்டே இருக்க? ஏன் துளசி, உனக்கு இந்த வீட்டை விட்டு போக விருப்பமே இல்லையா? ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போகணுங்கிற ஆசையே இல்லையா உனக்கு? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. இரு, கொஞ்சம் சரி, நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசாம போன் இருங்க. பேசிட்டு இருக்காரு. தம்பி, சொல்லுங்க அங்கிள். அதான் இப்போ வீட்டுல பேசின, நீங்க ஒரு வாரம் பொறுத்துக்குங்களேன், உங்களுக்கு ஒரு கரெக்டான தேதி சொல்லிடுறேன். சரிங்க அங்கிள், கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லிடுறேன்ப்பா, சொல்லிடுறேன். அதான் இப்ப துளசின்னு சொல்லிச்சு, சொல்லிடுறேன்ப்பா. சரி அங்கிள். துளசி, எல்லாம் உன்னை கேட்டுதான் முடிவெடுத்தோம். இப்ப இப்படி சொன்னா எப்படி? அவரும் பல முறை போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப நாம திடீர்னு 2 மாசம்னு சொன்னா எப்படிமா? அப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ். எனக்கு போதும். ஏம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? நேத்து வரைக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா, அப்புறம் ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து காட்டினதும் ஓகேன்னு சொன்னா. சரி, சிம்பிளாவது கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தா, இப்ப என்ன 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. இவளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போறதே பெரிய விஷயம். அது கூட புரியாம ரொம்ப தான் பிகு பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருந்தா இந்த மாப்பிள்ளையும் ஓடிடுவான்.